வீரசேகர் என்ற படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால அறிமுகமாகி சிந்து சமவெளி படத்துல நடிச்சு சர்ச்சைக்குள்ளாகி அப்புறம் மைனா படத்துல நடிச்சது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் அமலா பால். மைனா படத்தோட வெற்றியை தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சு அதை சரியா பயன்படுத்தி தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கி இருந்தாங்க. அப்பதான் டைரக்டர் ஏஎல் விஜயோட டைரக்ஷன்ல தலைவா படத்துல நடிச்சதன் மூலமா 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாதிரி 2014 திருமணமும் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த உறவு ரொம்ப வருஷம் நீடிக்கல. 2017 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறம் படங்கள்ல முழு கவனத்தை செலுத்தின அமலா பால் ரத்னகுமாரோட ஆடை படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு வருஷம் அவங்களுடைய படங்களே வெளிவரல. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் கடாவர் படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அதே சமயம் ஆக்ட்ரஸ் அமலா பால் பிசினஸ் மேன் ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு வரதா சில தகவல்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் அமலா பால் அதை உண்மையாக்குற வகையில தங்களுடைய லவ் ப்ரொபோசல் வீடியோலாம் ஷேர் பண்ணி திடீர்னு ஜெகத் தைசா என்ற தன்னுடைய காதலரை 2023 செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. மேரேஜ் ஆன ஒரு சில மாதங்கள்லயே ஆக்ட்ரஸ் அமலா பால் தன்னுடைய பிரெக்னன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பலர் இவங்களை சந்தோஷமா வாழ்த்திருந்தாலும் சிலர் இவ்வளவு சீக்கிரமா இவங்க எப்படி பிரெக்னென்ட் ஆனாங்க, ஒருவேளை மேரேஜ்க்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆகி லேட்டா அறிவிச்சிருக்காங்களோன்னு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க பிரெக்னென்ட் ஆனதுனாலதான் மேரேஜே பண்ணிருக்காங்கன்னு சில தகவல்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆச்சு. இதை தொடர்ந்து இந்த விஷயங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற வகையில பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ண 5 மாசத்திலேயே இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு இளைன்ற வித்தியாசமான ஒரு பேரை வச்சு இப்ப அந்த குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில ஆக்ட்ரஸ் அமலா பால் தன்னை சுத்தி உலாவிக்கிட்டு வந்த பிரெக்னன்சி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிற வகையில ரீசெண்ட் இன்டர்வியூ ஒண்ணுல ஓப்பனா பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர் ஜெகத் தேசாயை பார்த்த 1 மாசத்திலேயே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். சோ அதுக்கப்புறம் தான் நாங்க மேரேஜே பண்ணிக்கிட்டோம். என்னுடைய மகன் இளை எங்க வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வரம். என்னுடைய குழந்தைக்காக நானே என்னைய மாத்திக்கிட்டு வரேன். சொல்லப்போனா ரொம்ப பொறுமையான ஒரு ஆளா மாறிக்கிட்டு வரேன். என்னோட வாழ்க்கையில நான் இவ்வளவு பொறுமையா இருந்ததே இல்ல. பட் இப்ப என்னுடைய மகனுக்காக நாங்க 2 பேரும் எங்களுடைய ஈகோவை உடைச்செறிஞ்சு வாழ்ந்துகிட்டு வரோம். அதனாலதான் தாய்மையை நான் டிவைன் உணர்வுன்னு சொல்லி குறிப்பிட்டேன்னு ஆக்ட்ரஸ் அமலா பால் பேசியிருக்காங்க.